ஸோ 7,54,000 ருபீஸ்க்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவி கிடைக்குது அப்படின்னா அது இந்த ஹியூண்டை எக்ஸ்டரா தான் இருக்க முடியும். ஸோ இந்த கார் பார்த்தோம்னா இந்த ஹியூண்டை எக்ஸ்டர் லைனப்லேயே ஒரு பேசிக் மாடல் அப்படின்னே சொல்லலாம். EX, எஸ் ஆப்ஷனல், SX ஆப்ஷனல் அந்த மாதிரி வேரியன்ட் லைனப்பில் வரும். டாப் அண்ட் நமக்கு கனெக்ட் அப்படிங்கிற வேரியன்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த கார் யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 8 lakhsக்குள்ள ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கு செட் ஆகும். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காரோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரேஷ், நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா காசோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹியூண்டை எக்ஸ்டர் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க கோவை ஹுண்டைக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி இதில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஹியூண்டை கிராண்ட் i10 நியோஸோட அதே பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரும் நமக்கு வருது. 1.2 லிட்டர் K12 பெட்ரோல் இன்ஜின் இந்த காரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் ஒரு 82 bhp and 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் இந்த காரை நமக்கு வந்துருது. நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலில் ஆனால் இந்த இன்ஜின் நல்ல ஒரு ப்ரூவனான ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டில் அண்ட் பேனட் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த காரில் அந்த எல்இடி டிஆர்எல் மட்டும் வராது, வேரியன்ட் அப்படிங்கிறனால அது மட்டும் கொடுக்கல. ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளேயே நமக்கு இண்டிகேட்டர் வந்துருது. ஹெட்லாம்ப் நமக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளேயும் சிட்டி லேம்ப் மாதிரி குட்டியாக ஒரு பல்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாக் லேம்ப் நமக்கு இதில் டாப் எண்ட்லேயே வராது. கீழே நமக்கு ஸ்கிப் லைட் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே மட் ஃப்ளாப் மாதிரியும் ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துருது. இந்த போர்ஷன் பார்த்தோம்னா நமக்கு டாப் எண்டில் ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வரும், இதில் ஒரு மேட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. பேராமெட்ரிக் டிசைனில் தான் இருக்குது, அதுவுமே ஹியூண்டை லோகோ பெருசாக கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மேஜரான சேஞ்ச் தான் இந்த எல்இடி டிஆர்எல் அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், அது மட்டும் தான் இந்த வேரியண்ட்டில் நமக்கு சேஞ்ச் ஆகும். சைட் போர்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு இதில் 165/70 R14 inch ஸ்டீல் வீல்ஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ஃபெண்டர்ஸில் கொடுத்துட்றாங்க. ஓஆர்எம் நமக்கு இந்த வேரியண்ட்டில் பிளாக் கலரில் வந்துடும். அண்ட் டோர் ஹேண்டிலுமே பிளாக் கலரில் கொடுத்துட்றாங்க. ஓவரால் லென்த் 3.8 மீட்டர்ஸில் இருக்கும். 2450 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். 185 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் நமக்கு பாடி கிளாடிங் மாதிரி ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் நமக்கு காரை சுற்றி கொடுத்துட்றாங்க. அந்த எஸ்யூவி அப்பீலுக்காக தான். ரூஃப் ரேல்ஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஸோ அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த காரை நமக்கு சன்ரூஃப் வராது, பட் ரிப்டு ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆண்டனாவுமே நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் சப்போஸ் ஏதாவது மியூசிக் சிஸ்டம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு மியூசிக் சிஸ்டம் வராது. 6 airbags ஸ்டாண்டர்டாக வந்துருது, பேசிக் வேரியன்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக ஹியூண்டைக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துக்கலாம். ரியர்லாம் நமக்கு டெயில் லேம்ப்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜனில் தான் வருது. 2 பார்க்கிங் சென்சர் மட்டும் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க, கேமரா வராது. ஆக்சுவலாக அந்த பார்க்கிங் சென்சரோட ஒரு டிஸ்பிளே வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே பார்க்கலாம், அது நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன். நமக்கு ரியரில் நார்மலான விண்ட்ஷீல்டு தான், நமக்கு இல்லை வாஷர் ஐப்பர் டிஃபோகர்லாம் எதுவுமே கிடையாது. ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. பூட் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் 391 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ். ஸோ பிக்கஸ்ட் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெரிய பூட்டே கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே இந்த வேரியண்ட்டில் வராது. ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா நமக்கு 165/70 R14 inch வீல்ஸ், இதே சைஸில் தான் நமக்கு கார்லையுமே வீல்ஸ் வருது. அண்ட் நமக்கு இதில் பார்த்தோம்னா பூட் லேம்ப் கொடுக்கலாம். இந்த சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம், 60/40 ஸ்பிளிட்டில், ஆனால் கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களுமே பார்த்தோம்னா அந்த பேராமெட்ரிக் டிசைன்லாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேரியண்ட்கான பேஜிங்லாம் இல்லை, ஸோ அது வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, ஏன்னா பேசிக் வேரியண்ட்டுங்கிறப்போ அது தேவையில்ல தான். அண்ட் நமக்கு 2 ரெஃப்ளெக்டர் வந்துருது. ரியர்லையுமே நமக்கு ஒரு ஸ்கிப் லைட் மாதிரி ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த காரோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மைலேஜ் ஒரு 19 பக்கமாக கிளைம் பண்ணுறாங்க. ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 12 to 16 kilometers நம்ம போத் சிட்டி அண்ட் ஹைவேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைலும் கூட. ஸோ நம்ம இந்த காரோட இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. டோர் பாக்கெட்ஸும் பெருசாக கொடுத்துருக்காங்க, 1 liter பாட்டிலாம் வைக்கலாம். ஸோ ரியரில் நமக்கு மேனுவல் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம ட்ரெடிஷ்னலாக சுற்றுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான். ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது, நம்ம என்ன வச்சுக்கலாம். இன்க்ரெஸ் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா கார் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ள வந்துட்டேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் சீட்டிங் போர்ஷன் வந்து கொஞ்சம் லோவராக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ லோவர் கிடையாது, லைட்டாக லோவராக பண்ணியிருக்காங்க. சீட்டோட ஆங்கிளுமே நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் ரிக்ளைண்டாக இருக்கிறதுனால உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எனக்கு அண்டர் தை சப்போர்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இந்த செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணுறப்போ. இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஏகப்பட்ட ஹெட்ரூம் இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". நமக்கு லெக் ரூம் நீரும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ நல்லா ரூமியாக தான் இருக்குது உட்காரத்துக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு இந்த சீட்ஸை ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் ஏசி வென்ட்ஸ் வராது, ஸோ நம்ம டாப் எண்ட் போகிறப்போ கொடுத்துட்றாங்க. ஹாலஜன் கேபின் லேம்ப்ஸ் மட்டும் வந்துடுது. டோர் ஹேண்டுமே கொடுத்துறாங்க, அண்ட் ஒரு ஹுக்குமே வந்துடுது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக விப்ளாஷ் ப்ரொடெக்ஷனுக்கு அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீட் பெல்ட்டுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. எக்ரெஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், நான் அப்படியே சும்மா எந்திரிச்சு வர மாதிரி தான் வந்தேன். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது இந்த ஹியூண்டை எக்ஸ்டரோட ரியர் சீட். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம ஹியூண்டை எக்ஸ்டரோட வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இதில் நமக்கு ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. நமக்கு இதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஒரு பட்டன்ஸ் மட்டும் வந்துடுது. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு பட்டன்ஸ் எதுவுமே வராது, ரைட் சைடில் நமக்கு பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்டியரிங் அட்ஜஸ்ட் இதில் நமக்கு பண்ணிக்க முடியாது. ஸோ நார்மலான ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த பேஸ் வேரியண்ட்லேயே வந்துருது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மிச்ச ஹியூண்டை காசில் பார்க்குற அதே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க, ரைட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது. கீழே பார்த்தோம்னா ஃபியூல் மீட்டர், இந்த இடத்துல நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. அண்ட் இது நம்ம ஸ்டியரிங்ல கொடுத்துருக்க பட்டன்ஸ் மூலியமா டாகல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா பேசிக்கான அந்த ட்ரிப் இன்ஃபோ அதெல்லாமே வந்துருது. இது எல்லாமே ட்ரிப் இன்ஃபோ தான். இது தவிர நமக்கு டிரைவர் அசிஸ்டன்ஸ் கிளஸ்டரில் போனால் நம்ம அந்த கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ், யூனிட், லாங்குவேஜ், ரீசெட், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், அந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சில பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு மியூசிக் சிஸ்டம் இந்த வேரியண்ட்டில் வராது. ஸோ அது நம்ம வேணா ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் என்ன வச்சுக்கலாம். அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஏசி தான் அந்த கார் நமக்கு வந்துடுது, ஆட்டோமேட்டிக் ஏசி கிடையாது. நமக்கு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் வந்துடுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்க்கான ஒரு கியர் லேவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கியர்ஸுமே நல்ல ஸ்லாட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல சின்ன த்ரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு மேனுவலான ஹேண்ட் பேக் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துலையுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் பேசஞ்சருக்காக இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. 6 ஏர் பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஆட்டோ டிமிங் IRVM இல்லை. ஸோ இதை நம்ம மேனுவலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் ஓஆர்எம்ஸ் நம்ம இந்த மாதிரி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த இடத்துல 2 பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் வந்துருது. அண்ட் சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம டிரைவர் டோர் லாக் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாகவே லாக் ஆயிரும். டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி பிளாக் கலர் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. அண்ட் க்ளோ பாக்ஸ் நல்ல டீசெண்டான ஒரு சைஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த சீட்டுமே டிரைவர் சீட்டுமே நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா பெருசாகவே இருக்கு. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் இந்த கார் நமக்கு வருது. எக்ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேஜிங் நமக்கு சீட்ஸ்ல பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த பேட்டர்ன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. பட் ஃப்ரண்ட் சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வராது, ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. 6 ஏர் பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ அது ஒரு மேஜர் ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹியூண்டை எக்ஸ்டர் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. ஸோ கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு கார் வந்துட்டு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த ஹியூண்டை எக்ஸ்டர் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.